அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, 11/12/2024 அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது. தௌஹீதின் இலக்கணம் அப்படிங்கிற ஒரு தொடர் நமது இம்தியா ஆன்லைன் யூடியூப் சேனலிலே நாம் அப்லோடு செய்து கிட்டத்தட்ட ஒரு 5 பாகங்களை நம்ம அதில் அப்லோடு செய்திருக்கிறோம். இது 6வது பாகம். அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் தௌஹீதுங்கிறது தான் ஒரு தூணு, முக்கியமான தூணு. அந்த தௌஹீதுக்கு எதிரான எந்த ஒரு செயல்பாடும் நம்மிடத்தில் வந்துவிடவே கூடாது அப்படிங்கிறத நம்ம ஆதாரப்பூர்வமாக என்ன செஞ்சுருக்கிறோம். அந்த 5 பாகங்கள்லையும் எல்லாமே குர்ஆனுடைய வசனங்களை மையமாக வச்சு தான் சொல்லியிருக்கிறோம். அப்போ நம்ம எதை சிறுக்குன்னு சொல்கிறோமோ, இணை வைத்தல் என்று சொல்கிறோமோ, எந்த பாவத்துக்கு அல்லாஹ் மறுமையில் மன்னிப்பே தரமாட்டானோ, நிரந்தரமாக நரகத்தில் போட்டுருவானோ, அந்த பாவத்தில் முதலிடம் இருக்கக்கூடிய பாவம் தான் நல்லடியார்கள்ட்ட போய் கையேந்துறது. அதாவது அப்துல் காதர் ஜீலானிட்ட நம்ம துவா செய்கிறோம்ல, இதெல்லாம் சிறுக்கில் வந்துடும். அதை இறைவன் ரொம்ப ரொம்ப வெறுத்த ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், பிரார்த்தனை செய்கிறீங்களா எங்கிட்ட நீங்கள் பண்ணுங்க, நேரடி தொடர்பு தான் இருக்கணும். பிரார்த்தனை செய்கிறவனுக்கும் அல்லாவுக்கும் எப்போ நேரடி தொடர்புன்னு இருக்கணும். இடையில ஒரு ஆள் அதெல்லாம் தேவையே கிடையாது. இப்படியெல்லாம் என்ன செய்யறான் அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லத்தானே செய்கிறான், ஹதீஸ்லேயே அப்படி தான் இருக்குது. அப்படி நிறைய சான்றுகளை நம்ம அதில் என்ன செஞ்சுருக்கிறோம், எடுத்து வச்சிருக்கிறோம். பாமரர்கள் விளங்குவதற்கு கூட ஒரு எளிதான விஷயத்தை சொல்லலாம். இப்போ உங்கள் மொபைலில் குர்ஆன் சாஃப்ட்வேர் இருக்கா, தமிழ் குர்ஆன் வச்சுருக்கிறீங்கள, அல்லது நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, அதை வச்சுருக்கிறீங்க, அதை வீட்டில் குர்ஆனே இருக்கும். அந்த குர்ஆனில் பார்த்தீங்கன்னா பொருள் அட்டவணைன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் புரட்டி பாருங்கள். அந்த பொருள் அட்டவணையில் இப்போ தொழுகை, நோன்பு, ஜக்காத்து அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி பிரார்த்தனைன்னு ஒரு பட்டியல் இருக்கும், துவான்னு ஒரு பட்டியல் இருக்கும். அதில் நம்பர் போட்டிருப்பாங்கள்ல, 20, 12, 35, 16 இப்படிலாம் போட்டிருப்பாங்கள்ல. அந்த பட்டியலில் எந்த ஒரு பட்டியல்லையாவது அல்லாஹ்வை தவிர்த்து விட்டு அல்லது அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது வேற ஒரு நபர்னுடைய துணையை கொண்டு அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை சொல்கிறானா? எந்த பிரார்த்தனையை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ரப்பனான்னு தான் இருக்கும். ரப்பனா எங்கள் இறைவா, ஆத்தினா எங்களுக்கு தருவாயாக. அது துவா செய்கிறவனுக்கு அல்லாஹ்வுக்கு நேரடி சம்பந்தம் இருக்கும். குர்ஆனுடைய இப்போ 6666 வசனங்கள் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதில் துவா சம்பந்தமான எல்லா வசனங்களையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இறைவா இந்த ஆதம் நபியினுடைய பொருட்டால், நூஹ் நபியினுடைய பொருட்டால் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அப்படியே தான் சொல்லியிருக்கிறான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, ஒரு வசனத்தில் கூட அப்படி கிடையாதுங்க. அப்படிங்கும்போது ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லலைன்னா அதான் சிறுக்கு, அல்லாஹ் விரும்பாத விஷயம் அது. நீ துவா செய்கிறதா இருந்தால் என்கிட்ட நீ நேரடியாக கேளு, நான் தான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்ல, நான் தான் உன் பக்கத்துலேயே இருக்கிறேன்ல. அப்போ நான் செவியுறதுக்கு தானே நான் வானத்தை விட்டு கீழே இறங்கி வர்றேன். இப்படியெல்லாம் அல்லாஹ் ஹதீஸில் நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம். அப்படி இருக்கும்போது உனக்கு என்னதுக்கு ஒரு ஆள், என்னதுக்கு பொருட்டுக்கு ஒரு ஆள், என்னதுக்கு போய் அவர்கிட்ட கேட்கணும்? நான் தான் ரெடியாக இருக்கிறேன், கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்ல. இப்படி நிறைய வசனங்கள் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் கொட்டி கிடக்கிறது. ஏன் கொட்டி கிடக்குது? இதுதான் ஒரு மூமினுடைய அடிப்படையான கொள்கை. குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்கிறான், இன் ததுவும் லா இஸ்மௌ துஆக்கும், நீங்கள் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்கிறீர்களோ அவர்கள் அந்த பிரார்த்தனையை செவியுற மாட்டார்கள். இது குர்ஆனில் 35வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் என்ன அல்லாஹ் சொல்கிறான்? காது கேட்டால் தானே உனக்கு பதில் சொல்லுவான். நீ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிற, அவங்களுக்கு தான் காதே கேட்காதே. அப்போ இன் ததுவும் லா இஸ்மௌ துஆக்கும், நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அதை அவர்கள் செவியுற மாட்டார்கள். வலவு சமியோ, ஒருவேளை செவி விட்டுறா, இப்படிலாம் தர்க்கம் பண்ணுவாங்கல்ல. வலவு சமயம் மஸ்தஜாபு லக்கும், ஒருவேளை காது கேட்டாலும் உனக்கு பதில் தர மாட்டாங்க. நீ துவா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ வாடு நல்லடியாட்ட கையேந்திக்கிட்டே இருப்ப. நீ கையேந்துறது அவங்களுக்கு செவியறவே செய்யாது. ஒருவேளை செவி விட்டுறா என்ன, செவி விட்டாலும் உனக்கு ஒன்றும் தரமாட்டாங்க அவங்க. இவ்வளோ தெளிவாக சொல்கிறானே இல்லையா? இப்போ யௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், மறுமை நாளில் உங்களுடைய இணை வைத்தலை மறுத்து விடுவார்கள்ங்கிறான். அது அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் கையேந்துவது ஷிர்க்குன்னு நம்ம சொல்கிறோம்ல. ஏன் சொல்கிறோம்? இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். இந்த விஷயத்தை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவ யௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், நீங்கள் வைத்த இணை வைத்தலை அவர்கள் மறுத்து விடுவார்கள். அப்போ அப்துல் காதர் ஜீலானி கையேந்துறீங்க, மறுமையான அல்லாஹ் அப்துல் காதர் ஜீலானி கூப்பிடுவான், இவாங்க என்னமோ உங்ககிட்ட துவா செஞ்சுட்டு இருந்தாங்க, உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம், இந்த காரியத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்ன பண்ணுவார்? நல்லடியாராக இருந்தால். இந்த ஷிர்க்குக்கெல்லாம் நான் துணை போகிற ஆளே கிடையாது. இது ஷிர்க்கு, நிரந்தரமாக நரகத்துக்கு போகக்கூடிய காரியம். அதை என்னதுக்கு நான் போய் அவங்களுக்கு சொல்கிறேன்? அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை, காலவாரி விட்டுருவாருங்கிறான். குர்ஆனில் சொல்கிறானா இல்லையா? வலாயு நப்பியுக்க மிதுல் ஹபீர்,
யாவற்றையும் அறிந்த அந்த அல்லாஹ்வை போல உங்களுக்கு எவனும் விளக்கம் தர முடியாது. ஷிர்க்குனா என்ன இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் குர்ஆனில், நபிமார்கள் மூலம் விளக்கி இருக்கிறேன். எவ்வளோ தெளிவாக அல்லாஹ் வசனத்தில் சொல்கிறான். இந்த வசனமெல்லாம் அவங்க காதில் ஏற மாட்டேங்குது, விளங்குதுங்களா? பெரியார் பெரியார், முன்னோர் அவுலியா இதுலேயே தான் இருக்குது. என்னமோ அவுலியா போட்டு திட்டுங்கன்னு எவனோ சொன்ன மாதிரியும், அவுலியாவை கேவலப்படுத்துங்கன்னு யாராவது சொன்ன மாதிரியும், அவுலியாவினுடைய கண்ணியமே என்னது? அவங்களுக்காக நீங்கள் துவா செய்கிறது தான். அவங்கள்ட்ட போய் நீங்கள் துவா செய்கிறது இல்லை. நம்ம முன்னாடி இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்காக வேண்டி நம்ம துவா செய்கிறது கடமையா? அவங்கள்ட்ட போய் நம்ம துவா செய்கிறது கடமையா? மார்க்கத்தை தலைகீழாக புரிஞ்சது நீங்களா? இந்த தௌஹீது கொள்கையில் ஊறி போயிருக்கிறாங்களா அவங்களா? ஒமன் அதல்லு மிம்மை எதுவும் இந்தூனில்லாகி, அல்லாஹ்வை விட்டுவிட்டு யார் பிறரிடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ. இதெல்லாம் குர்ஆன் வசனம் 46:5. அப்போ அல்லாஹ் இப்படி சொல்லிட்டு சொல்கிறான், மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரை உங்களுக்கு பதில் தரமாட்டாங்களே. அந்த மாதிரியான நபர்களையா நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணுறீங்க, துவா செய்கிறீங்க அழைச்சி? அப்படி அழைக்கிறவனா வழிகட்டவன் யார்? வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன், இவங்க துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க பாராமுகமாக இருக்கிறாங்க. நீங்கள் துவா செய்கிறதே தெரியாதுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அப்போ இந்த குர்ஆன் வசனமெல்லாம் உங்களுடைய உள்ளத்தை தைக்கலையாப்போ? இதை ஒட்டி வரக்கூடிய ஹதீஸுகள் எல்லாம் வந்து உங்களுடைய உள்ளத்தை தைக்கலையா? என்னடா இவ்வளோ பெரிய பாவத்தை நம்ம சர்வசாதாரணமாக அல்லாஹ்னுடைய விஷயத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆதரித்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம், வருத்தமே வரமாட்டேங்குது. எதுக்கு வருத்தம் பண்ணணுமோ அதுக்கு வருத்தம் பண்ணணுமா இல்லையா? இது ஷிர்க்கு, கடுமையான ஷிர்க்கு. பெருசாக வேணாம். இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? ஏன் கேட்குது? பக்கத்தில் இருக்கிறனால கேட்குது. இது ஒரு அளவுகோல் தானே, பக்கத்தில் தான் தானே கேட்கும். ஃபோனில் பேசுறது இல்லை, சாதாரணமாக பேசுறது சொல்கிறேன். தூரமாக ஒருத்தர் உட்காந்தான்னா நான் இங்கேருந்து பேசுறது அவனுக்கு கேட்காது. பக்கத்தில் இருந்தாலும் அவன் புரிஞ்ச பாஷையில் நான் பேசினா தான் என்ன செய்யும், அவனுக்கு விளங்கும். அவனுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு ஃபாரிசியில் உட்காந்து பேசினா ஏதாவது புரியுமானா புரியாது. அப்போ கேட்டாலும் பாஷை அவனுக்கு என்ன செஞ்சுருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அதே நேரம் ஒரு நேரத்தில் ஒருத்தன் பேசினா தான் விளங்கும். ஒரே நேரத்தில் 100 பேர் பேசினான்னு வைங்களேன், விளங்குமா? நம்மளுக்கு காது கேட்கத்தான் செய்யும், ஆனால் விளங்காது. இப்படியெல்லாம் பலவிதமான அளவுகோல்கள் வந்து இருக்குதா இல்லையா? அதே மாதிரி என்ன, இது எல்லாத்துக்கு மேலே உயிர் இருக்கணும். உயிர் இருக்கிறவன் பேசினா தான் நம்மளுக்கு தெரியும், அதானே உள்ளது. உயிருங்கிறது அடிப்படையாக உள்ளது. இப்போ எதுக்கு நம்ம சொல்ல வரோன்னு கேட்டால், இப்போ நம்ம இதெல்லாம் வந்து செவியுறக்கூடிய சக்தி தானே. இப்போ அல்லாஹ்வுக்கும் செவியுறக்கூடிய சக்தி இருக்குல்ல. குர்ஆன் 99 திருநாமம் நம்ம படிக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்னுடைய தன்மைகள் நம்ம படிக்கிறோம். அதான் அஸ்மாஉல் ஹுஸ்னாங்கிறது. அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னால ஒன்று என்ன, சமீ, யா சமீ நம்ம சொல்கிறோம்ல, செவியுறக்கூடியவனே. அல்லாஹ்வுக்கு செவியுறக்கூடிய தன்மை இருக்குது, நம்மளுக்கு இருக்குது. அதனால் நம்மளுடைய செவியுறத்தன்மையும் அல்லாஹ்னுடைய செவியுறத்தன்மையும் ஒன்று இல்லையில. அல்லாஹ் செவியுறக்கூடிய தன்மை அல்லாஹ்வுக்கு இருந்தாலும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு கேட்கும். அதாவது நான் சத்தம் போட்டு கேட்காம இருந்தாலும் மனசுக்குள்ளே நினச்சா கூட அல்லாஹ்ட்ட கேட்கத்தானே செய்யும். அல்லாஹ்வுக்கு தெரியுமில்ல அது. யஅலமு ஹாயினத்தில் அயுனி வமா துஃபி சுதூர், உங்களுடைய கண் சாடையினுடைய அசைவுகள், உள்ளத்தில் மறைத்து வைத்த அசைவுகள் எல்லாமே நம்மளுக்கு தெரியுங்கிறான் அல்லாஹ். குர்ஆனில் தான் இது இருக்குது. அப்போ மனுஷனுக்கு அப்படி தெரியுமா? நான் ஒன்றுமே சொல்லாமல் எனக்கு என்னவெல்லாம் தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. என் உள்ளத்தில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கேட்கக்கூடிய சக்திக்கு உட்பட்டது. இது எல்லாத்துக்கும் மேலே நான் பேசுறது உங்களுக்கு எப்படி கேட்குது? இந்த காற்றோட்டம் இல்லைன்னா கேட்குமா? பல அளவுகள் இருக்குது மனிதனுடைய கேட்கக்கூடிய சக்திக்கு. அப்போ காற்று தேவைப்படுகிறது, அந்த பாஷை வந்து அறியப்பட்ட நிலையில் இருக்க வேண்டியது இருக்கிறது, அதே மாதிரி அதற்கான தூரத்தில் இருக்க வேண்டியது இருக்கிறது. எத்தனையோ விதமான அளவுகோல் இருக்குல்ல. ஆனால் இது எல்லா அளவுகோலுக்கும் அப்பாற்பட்ட தன்மையுடையவன் அல்லாஹ். இதான அல்லாங்கிறது. இப்போ நம்ம ஒரு மகான்கிட்ட போய் நம்ம துவா செய்கிறோம். நீங்கள் எந்த மகான்கிட்ட துவா செய்கிறீங்களோ அவர் எங்கே இருக்கார்? பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு இல்லையில. அவர் எங்கே இன்னும் சொல்ல போனால் அந்த மகான்களெல்லாம் இருந்தாங்களா என்னங்கன்னா 300% அது வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. பகதாதில் அடங்கியிருப்பார் அவர். இங்கேருந்து அப்துல் காதர் ஜீலானியான்னா அப்போ அவ்வளோ தூரம் அவர் கேட்கும். அல்லாஹ் கேட்குற மாதிரியே கேட்குது, பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு என்ன மொழி? தமிழ் மொழியா? அவருக்கு தமிழ் தெரியுமா? தெரியாதுல்ல. அப்போ நீங்கள் என்ன அர்த்தத்தின் அடிப்படையில் கேட்குறீங்க? நம்ம துவாவை அவர் கேட்பாருங்கிற நம்பிக்கை தானே. இவ்வளோ தூரமாக இருந்தாலும் கேட்பார். அப்போ அவருக்கு இந்த பாஷை தெரியாமல் இருந்தாலும் கேட்பார். ஷிருக்கு பாருங்க, ஷிருக்கு எவ்வளோ தெரியுதா, தெளிவாக தெரியுதா இல்லையா? அல்லாஹ்வுக்கு கோவம் வர்றதுக்கு காரணம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி ஒரு ஆளாக உட்காந்து துவா செய்கிறீங்க, பல பகுதிகளில் இருந்து அப்துல் காதர் ஜீலானி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இதெல்லாம் யாருடைய தன்மை? இது அல்லாஹ்வுடைய தன்மை தானே இது.
இது எல்லாத்துக்கும் மேலே மௌத்தா போயிட்டார் அவர். விளங்குதுல? அவருக்கும் உலகத்துக்கு இப்போ என்ன சம்பந்தம்? அப்போ இதையெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ அல்லாஹ் சிறுக்குன்னு சொல்கிறாங்க, அது நியாயம்தான். அது அல்லாஹ் மாதிரி தான் நம்ம அடியார்களை நம்ம என்ன செய்கிறோம், வாயில் சொல்லலை. வாயில் நம்ம என்ன சொல்கிறோம், இல்லை மகான்கள்கிட்டே நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்கல்ல. நீங்கள் மகான்கள்கிட்ட தான் நீங்கள் மகான்கள்கிட்ட கேட்கல, எந்த அர்த்தத்தின் அடிப்படையில் கேட்குறீங்க? எந்த மாதிரியான இடத்துல அந்த மகானை கொண்டு வச்சுக்கிட்டு கேட்குறீங்க? அல்லாஹ் மாதிரி வச்சுக்கிட்டு கேட்குறீங்களா, மனுஷன் மாதிரியே வச்சு கேட்குறீங்களா? மனுஷன் மாதிரி தானே வச்சு கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் மாதிரியே வச்சு தான் கேட்குறீங்க. அப்போ இதெல்லாம் சிறுக்கு. விளங்குதா இல்லையா? இதெல்லாம் இவ்வளோ பெரிய அல்லாவை பற்றி அல்லாட்ட மட்டுமே துவா செய்யுங்கன்னு சொல்லி விளக்கம் தரக்கூடிய அளவுக்கு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நிலைமை இருக்குது. ரொம்ப ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு விஷயம். விளங்குதுங்களா? ஆனால் இதுக்கெல்லாம் வந்து குருட்டுத்தனமான விளக்கங்கள் சில பேர் சொல்லுவாங்க. அது அடுத்த பதிவில் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இது 6வது பகுதி. இன்ஷா அல்லாஹ் 7வது பகுதி விரைவில் வரும். இது அறிந்தவர்கள் அறியாத மக்களுக்கு என்ன செய்யுங்க, எத்தி வைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.